ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தமிழ் டியூட்டோரியல்ஸ். நான் உங்கள் Arun SV. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் எப்படி ஒரு டியூப் மாதிரி, அதாவது வயர்ஸ் வந்து எப்படி ஒரு க்ரீஸ் பென்சிலை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. நான் க்ரீஸ் பென்சிலை வச்சு வரைஞ்சி இந்த மாதிரி வயர்ஸாக வந்து மாற்றிருக்கேன். இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். எக்ஸ் அமைக்கி இதை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு ஒரு பிளேன் வந்து ஒரு ஃப்ளோர் பிளேன் வந்து உருவாக்கிறேன். இப்போது இதில் 7 அமைக்கிறேன், டாப் வியூக்கு போய்க்கிறேன். இப்போது ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு இதில் நம்ம க்ரீஸ் பென்சில் ஆப்ஜெக்டை வந்து உருவாக்கிறோம். இதில் வந்து பிளாங்க் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போது நம்ம ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து ட்ரா மோடு அப்படின்ட்டு இருக்கோம். ட்ரா மோடுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ட்ரா மோடு கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த பென்சிலை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இல்லை எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த டியூப்ஸ், அதாவது வயர்ஸ் வந்து வரணுமோ அந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். எந்த ஷேப்லனாலும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரா மோட்லேருந்து நான் ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்து நான் போயாச்சு. இப்போது இதில் ஆப்ஜெக்ட்லேருந்து நாம் கன்வெர்ட்டில் போயிட்டு பெசியர் கர்வ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பெசியர் கர்வ் வந்து கொடுத்தாச்சு. இப்போது பெசியர் கர்வாக மாறினது ஒன்று, ஏற்கனவே க்ரீஸ் பென்சிலில் இருக்கிறது ஒன்று இருக்குது. இப்போது இந்த க்ரீஸ் பென்சில் லேயர் வந்து நமக்கு தேவையில்லை. அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஜிபி லேயருங்கிறது தான் நம்மளோட கர்வு, அந்த லேயரு. இப்போது அந்த லேயர் எடுத்துகிட்டு இங்கே வந்து டேட்டா எப்படின்னு இருக்கும், கர்வ் மாதிரி படம் போட்டிருக்கோம். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் டெக்ஸ்டர் ஸ்பேஸுக்கு கீழே ஜாமெட்ரி அப்படின்னு இருக்கும். ஜாமெட்ரி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜாமெட்ரி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இதில் எக்ஸ்ட்ரூட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வால் மாதிரி வரும். இது நமக்கு தேவையில்லை இந்த இதில், அதனால் 0 இப்போ கொடுத்துக்கிறேன். இவங்க கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரவுண்டு ஆப்ஜெக்ட் ப்ரொஃபைல் இருக்கும். இதில் ரவுண்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் டெப்த்தில் வந்து ஒரு 0.03 கொடுத்துக்கோங்க. அது நான் ஏற்கனவே கொடுத்து பார்த்தனால அது வந்து ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும், அதனால் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு 3 பாயிண்ட் மாதிரி வரும். அதை வந்து நம்ம மாற்றணும். அதுக்கு இந்த ரெசல்யூஷனை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம். இப்போ ரெசல்யூஷனில் ஒரு 5 கொடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு ஷேப் வந்து கிடச்சிரும். இதில் நம்ம ஆப்ஜெக்டில் போய்ட்டு ஷேட் ஸ்மூத் நம்ம கொடுத்தோம்னா இப்போது நமக்கு அந்த வயர் வந்து ரெடி ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லேயர்ஸ், அதாவது ரொம்ப பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்கிறதுனால நம்ம இப்போது இதில் பார்த்தோன்னா தெரியும், கொச்சாமுச்சான்னு வந்து ஏகப்பட்ட பாலிகன்ஸ் வந்து இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் டெசிமேட் பண்ணிக்கலாம், அதாவது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அந்த பாலிகன்ஸை. அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம எடிட்டில் போய்க்கலாம். எடிட்டில் போய்கிட்டு இப்போது இதில் கர்வ் அப்படின்னு இருக்கும். இந்த கர்வில் க்ளீன் அப் அப்படின்னு இருக்கும். இதில் டெசிமேட் கர்வ் அப்படின்னு கொடுத்துக்குறோம். ஏன்னா இதில் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதனால் டெசிமேட்டில் வந்து இதில் ரேஷியோவில் 1 இருக்குது. இதில் வந்து ஒரு 0.2 கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாயிரும். இப்போது அங்கங்கே ஒவ்வொரு இது வந்து பெசியர் கர்வ் மூலமாக நமக்கு இப்படி ஆயிடுச்சு. அதனால் இப்போ நமக்கு வந்து ஓவர். இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது நம்ம இதை வந்து அலைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு ஜிஎம்கிட்ட மேலே தூக்குனிங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து நமக்கு வந்து மூவ் ஆகி வரும். இப்போது ஒன்று மேலே ஒன்று இப்படி வந்து நம்ம கிராஸாக வந்து லைன் வரைஞ்சிருந்தோன்னா கூட இது மூலமாக நம்ம இப்படி தூக்கி விட்டு இது மேலே வழியாக நம்ம போகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சென்டராக இருக்கும். இந்த லைன் வந்து இந்த ஃப்ளோர் மேலே இருந்தனால அதனால இந்த ஃப்ளோர் பிளேனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜிஎம்கிட்டு இசட் அமைக்கிட்டு கொஞ்சம் கீழே வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறேன். எக்ஸாக்டாக நம்ம இந்த ரெண்டுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் இல்லாமல் இப்போ ஜிஎம்கிட்டு இசட் அமைக்கிட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சாச்சு. இப்போது ரெண்டர் வியூவில் வந்து பார்ப்போம். ரெண்டர் வியூவில் நமக்கு இந்த மாதிரி வந்து இருக்குது. இதில் நம்ம ஏதாவது ஒரு நியூ மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளோர் மெட்டீரியல் வந்து ப்ளூவும் ரெட்டும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இதை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நமக்கு டியூப்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது ஆப்ஜெக்ட் கொடுத்து கன்வெர்ட் கொடுத்து நம்ம வந்து மெஷ்ஷாக கூட மாற்றிக்கலாம்.
இப்போ மெஷ்ஷாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ணுறது வந்து கஷ்டம். மெஷ்ஷாக மாற்றுறதுக்கு முன்னாடினா அந்த கர்சர் வச்சே எடிட் பண்ணிக்கலாம். மெஷ்ஷாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நம்ம எடிட் மோடில் போனோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிரீஸ் பென்சிலை பற்றி நம்ம இது வரைக்கும் நம்ம பேசினதே இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு டியூட்டோரியல் நினைக்கிறேன் நம்மளோட இதில். அதனால் மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலில் நம்ம சந்திப்போம். இந்த மாதிரி ஒரு ஏதாவது டியூட்டோரியல் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல டியூட்டோரியலில் சந்திப்போம். பாய்.